Good evening, student. Lesson number 5ல exercise 5.2ல already 8 question பார்த்துருக்கோம். இப்போ 9th question பார்க்கலாம். Show that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செக் பண்ணால் நம்ம ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஏபி டிசி ஏசி கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1 வந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பித்தகரஸ் இது ரெடி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லோப்பான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஸ்லோப் ஃபஸ்ட்டு ஏபி எடுக்கலாம். ஸ்லோப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ ஏபினா ஏ வந்து x1 y1, பி வந்து x2 y2. ஓகேவா? அப்போது y2 minus y1 -3 minus into minus இங்கே +4 by x2 minus x1 2 minus 1. என்ன வரும் மேலே? -3 + 4 1 by 1 equal to 1. Next அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ பி வந்து x1 y1 எடுத்துருக்காங்க, சி x2 y2. அப்போ y2 minus y1 -7 + 3 by x2 minus x1 4 minus 2. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா -4 கீழே 2 கேன்சல் பண்ணால் -2 வரும். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸ்லோப் ஆஃப் ஏசி இதை நீங்கள் ஏசின்னு வச்சுக்கலாம், அல்லது சிஏ ரெண்டு ஒன்று தான். ஸோ ஏ வந்து x1 y1, சி வந்து x2 y2னா y2 minus y1 -7 + 4 by 4 minus 1. 4 minus 1. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா -3 கீழே +3 வருது. இதை கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -1 வருது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஸ்லோப் மல்டிபிள் பண்ணலாம். அதாவது ஸ்லோப் ஏபி அண்ட் ஏசி இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 × -1 வருது. ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு 1 × -1 ஈக்குவல் டு -1. ஸோ இது எது சார் 90 டிகிரி வரும் அப்படின்னா, இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற லெட்டர் பாருங்க ஏ. அப்போ ஆங்கிள் ஏ இஸ் 90 டிகிரி. ஸோ ஃபிகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. ஏ டி சி. ஸோ இந்த ஏ வந்து தான் 90 டிகிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் இப்போது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், பித்தகரஸ் தியரம். இப்போ இது 90 டிகிரி ஏ அப்படின்னா 90 டிகிரி ஆப்போசிட் இருக்கிறது ஹைபோட்டனஸ். மற்ற ரெண்டு சைடு அதர் டூ சைடு. ஸோ வெரிஃபை தி பித்தகரஸ் தியரம் என்ன சொல்றது? ஸ்கொயர் ஆஃப் ஹைபோட்டனஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு sum of square of other two sides AB square plus AC square. ஸோ இந்த ஏபி பிசி ஏசிலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பித்தகரஸ் தியரம். ஓகே, இதுதான் பித்தகரஸ் தியரம். ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணணும், அது கேட்டுக்கிறாங்க. வெரிஃபை சாட்டிஸ்ஃபை பித்தகரஸ் தியரம். அப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு போட நம்ம ஃபஸ்ட் இருக்கோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன? x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இதுதான் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கண்டுபிடிக்கிறோம். என்னென்ன ஏபி பிசி ஏசி. ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபியான டிஸ்டன்ஸ் இது x1 y1 x2 y2 இருக்குன்னா x2 minus x1 2 minus 1 square plus y2 minus y1 -3 + 4 1 square. அப்போ என்ன வருது? இங்கே 1 ஸ்கொயர் வரும், பட் இங்கேயும் 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் என்ன செய்யும்? டோட்டலும் √2 டிஸ்டன்ஸ் ஏபி. ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிசினா அதே மாதிரி
x2 minus x1 4 minus 2 whole square plus y2 minus y1 minus 7 plus 3 whole square. So 4 minus 2 2 square இங்கே minus 4 square 2 square பார்த்தீங்கன்னா 4 4 square 16. ஸோ டோட்டலாக ரூட் 20 வருது பிசி. ஸோ அதே மாதிரி இப்போ ஏசி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏசி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ x1 y1 x2 y2னா x2 minus x1 4 minus 1 y2 minus y1 ஓகேவா minus 7 plus 4 whole square. அப்போ என்ன வருது 3 square ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 ஸ்கொயர். நெகட்டிவ் வந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ். அப்போ 9 + 9 ரூட் 18. ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம். பித்தாகரஸ் அப்ளை பண்ணோம்னா கிடைக்கும். வெரிஃபிகேஷன் என்ன சொல்லுது? பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இப்போ இதில் அப்ளை பண்ணுவோம். பிசியோட வேல்யூ என்ன? ரூட் 20 ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ ரூட் 2 ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர்னா 18 ஸ்கொயர். ஸோ ரூட் 20 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டுனா 20 வரும். இங்கே ஸ்கொயர் கேன்சல்னா 2 18. அப்போ 20 ஈக்குவல் டு 20 வரும் இல்லையா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு பித்தாகரஸ் தியரம் ஆர் சாட்டிஸ்ஃபைங் த பித்தாகரஸ் தியரம். ஸோ இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்காத கேள்விகள் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸோ இதுலேயே செகண்ட் டிவிஷன் அது கொஸ்டின். அதுலேயே செகண்ட் டிவிஷன் 10th ஒன்று, அதுலேயே 9th செகண்ட் இருக்கு. ஸோ 9th + 2 பாருங்க. L 0,5 M 9,12 N 3,14. ஸோ இது அதே மாதிரி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் எம்முக்கான ஃபார்முலா என்ன? y2 minus y1 by x2 minus x1. ஸோ இப்போ ஸ்லோப் LM, ஸ்லோப் ஆஃப் LM. அப்போ என்ன வரும்? y2 minus y1 12 minus 5 by 9 minus 0. 12 minus 5 என்ன? 7 by 9. ஓகேவா? அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் MN y2 minus 14 minus 12 by 3 minus 9. என்ன வருது? 2 by minus 6. இதை கேன்சல் பண்ணால் minus 1 by 3. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் LN ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்போ x1 y1 x2 y2. y2 minus y1 14 minus 5 by 3 minus 0. மேலே 9 by 3. இது கேன்சல் பண்ணால் 3. ஸோ பாருங்கள், இது ரெண்டும் பாருங்கள், -1 by 3 + 3. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாமல் தான் அடிக்கும். The slope of the product -1 வந்தால் that is 90 சொல்லுவோம். 2 lines are perpendicular அப்படின்ற மாதிரி. அப்போ therefore slope of MN into slope of LN equal to -1 by 3 into 3 is equal to -1. ஸோ ரெண்டுலையும் பாருங்கள், காமனாக விளாட்டுறேன் N. therefore angle N is 90 degree. ஓகேவா? அப்போ இது நம்ம அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இதான் N, இது M, N. இது 90 டிகிரி. ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது?
ஸ்கொயர் தான் ஹைபோட்டனஸ் எல்எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்எம் ஸ்கொயர் ப்ளஸ் என்எல் ஸ்கொயர். இது நான் வெரிஃபை பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அறிகிறோம். டிஸ்டன்ஸ் டிடி ஈக்குவல் டு x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் மூணு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸு எல்எம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் எல்எம் ஈக்குவல் டு இங்கே பாருங்க எல்எம் இப்போ என்னது x2 minus x1 9 minus 0 whole square y2 minus y1 12 minus 5 9 minus 0 9 square into 7 square. So 9 square 81 7 square 49. So add பண்ணா 130. அதே மாதிரி mn அதே மாதிரி 3 minus 9 square plus 14 minus 12 square 3 minus 9 minus 6 square plus 2 square. So 36 plus 4 root 40. So next அதே மாதிரி ln 3 minus 0 square plus 14 minus 5 square. 3 minus 3 square plus 7 square. So 9 plus 14 minus 5 bottom 14 minus 5 but 9 square 81. So root 90. root 90 வருது. ஸோ மேலே வெரிஃபை பண்ணலாம். அப்போ தான் சார் வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு எல்எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்எம் ஸ்கொயர் ப்ளஸ் என்என் ஸ்கொயர். ஸோ ரூட் 130 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 40 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 90 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட்லாம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 130 ஈக்குவல் டு 130 கிடைக்கும். ஓகேவா? hence verified Pythagoras theorem. ஓகேவா? இதுதான் 9th செகண்ட் டிவிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 5 மார்க் போட்டிருக்குமா. இது ஒரு 5 மார்க்கு, இது ஒரு 5 மார்க்கு, அந்த மாதிரி 4க்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் 10 11 12 13 பண்ணலாம்.